இந்த கடை இல்லைங்க அத்தை, அந்த கடை. ஐயோ இவனா? இவங்கிட்ட தானே போன வாரம் 50 ரூபா கிழிஞ்ச நோட்டை கொடுத்து 2 கிலோ தக்காளி வாங்கினோம். இப்போ போனா கேட்பானே. அட என்னங்கத்த இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, போய் கேளுங்க. அட அதெல்லாம் ஒண்ணுமில்ல, வீட்டுல அடுப்பு மேல பாலை வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போயிட்டு பார்த்துட்டு அப்புறம் வந்து வாங்கிக்கலாம். அத்தை அடுப்பு மேலையெல்லாம் ஒண்ணுமில்ல, நான் வரையில பார்த்துட்டு கீழே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்ப அடுப்புல ஒண்ணுமில்லையா? கேஸ் வேற தீந்துருச்சுன்னு நான் பதிவு பண்ணேன். கேஸ் வேற கொண்டு வருவாங்க, வீட்டுல ஆள் இல்லைன்னா கொண்டு போயிட மாட்டாங்களா? வாங்கி வச்சுட்டு அப்புறம் போலவா? ஏங்கத்த அந்த கடைக்காரனை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் பயமாத்தே இருக்க மாட்டேங்குது. யாருக்கு? எனக்கா? எனக்கு என்ன பயம்? சிலிண்டருக்காரா கொண்டாந்து திருப்பி கொண்டுட்டு போயிடுவான் தான் பார்த்தேன். அத்தை காலையிலேயே சிலிண்டருக்காரா ஃபோன் பண்ணா, அப்படி இன்னைக்கு டெலிவரிக்கு வேற லைன் போறாராமா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவாராமா. அதனால நீங்க என்ன பண்றீங்க, என்கிட்ட சவால் விட்ட மாதிரி ஒரே ஒரு வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்க பார்க்கலாம். போறேன் போறேன். அந்த கடைக்கார நாய் வேற வயசானதும் கூட பார்க்காம மட்டும் மரியாதையெல்லாம் பேசுவானே. ஐசு அட போய் கேளுங்க அத்தை. கடையில யாரு? அதெல்லாம் யாரும் இல்ல. பாடா ஐசு, கடையில யாரும் இல்லையாமா, போயிட்டு அப்புறம் வரலாம். ஒண்ணு போய் கேளுங்க, இல்லைன்னா நீங்க விட்ட சவாலில் தோத்து போயிட்டேன்னு ஒத்துக்கோங்க. யாரு தோத்து போயிட்டா? இதோ நான் போய் கேக்குறேன் பாரு. தம்பி ஒரு வாழைப்பழம் ஒண்ணு கொடு. ஓ நீங்களா? போன வாரம் நம்ம கடைக்கு வந்து தக்காளி 2 கிலோ வாங்கிட்டு 50 ரூபா காசு கொடுத்துட்டு போனீங்களே, ஞாபகம் இருக்குதா? நானா? இருக்காதே தம்பி, நான் போன வாரம் பழனி திருச்செந்தூர் டூர் போயிட்டேன். எனத்துக்கு இந்த மாமியா கிளவி இப்படி புரட்டி விடுது? போன வாரம் ஃபுல்லா வீட்டுல தான் இருந்துச்சு. ஓ அப்ப அது நீங்க இல்லையா? உங்களை மாதிரியே இருந்துச்சு. சரி கண்ணே, நீ எனக்கு என்ன கேட்ட? அட போன வாரம் உங்களை மாதிரியே ஒரு அம்மா வந்து 2 கிலோ தக்காளி வாங்கிட்டு 50 ரூபா நோட்டு நினைச்சு 500 ரூபா நோட்டை கொடுத்துட்டு சில்லறை வாங்காம போயிடுச்சு. அதான் நீங்களா என்னமோ சில்லறை கொடுக்கலான்னு கேட்டேன். ஐயோ நம்ம கிழிஞ்ச 50 ரூபா நோட்டு தானே கொடுத்தோம், ஒருவேளை 500 ரூபா நோட்டை கொடுத்துட்டோம்லோ. என்னம்மா யோசனை பண்ணிட்டே இருக்கிறீங்க? கடைக்கு என்ன வாங்க வந்தீங்க சொல்லுங்க. கண்ணு நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். மணி பிரஸ்ல 500 ரூபா காணன்னு பார்த்தேன். அன்னைக்கு 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு 2 கிலோ தக்காளி பழத்தை வாங்கிட்டு சில்லறை வாங்க மறந்துட்டு போயிட்டேன். அப்படியா? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டூர் போயிட்டேன்னு சொன்னீங்க. அது போன வாரத்துக்கு முந்தின வாரத்துக்கு போயிருப்பேன் கண்ணு. ஐயோ நம்ப மாட்டேங்கிறானே, என்ன பண்றது கண்ணு, வயசாயிருச்சல்ல, அதான் நினைவு தப்பி போச்சு. அப்படியா? அப்ப கிழிஞ்ச நோட்டு 50 ரூபா கொடுத்தது நீங்க தானே? 50 ரூபாயா? இப்பதானே 500 ரூபான்னு சொன்னேன். அப்படி சொன்னதுனால தானே ஒத்துக்கிட்டீங்க. ஐயோ அப்ப நம்மளாதான் மாட்டிக்கிட்டோம்லா. என்ன ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் எதுக்கு ஒத்துக்கணும்? நானே ஞாபகம் இல்லாம பேசிட்டேன். யாரு கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட போய் கேளு. நீங்க வழிக்கு வர மாட்டீங்க, நான் போலீஸ்க்கு போன் பண்றேன். ஆத்தாடி போலீஸா?